ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்க படைகளும் இணைந்து தாக்குதலை நடத்துகின்றன. இந்நிலையில் பதில் தாக்குதலை ஈரானும் நிகழ்த்தியிருக்கிறது. தற்பொழுது ஈரானில் உள்ள பள்ளியின் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் 36 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த உயிரிழப்பு எண்ணிக்கை 40 என்று உயர்ந்திருக்கிறது. 40 மாணவிகள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகின்றன. ஈரானினுடைய உச்ச தலைவர் காமினியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவர் பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஈரான் மீதான இந்த தாக்குதலுக்கு உலக நாடுகள் அனைத்தும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இதுகுறித்து பேசுவதற்காக நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் ஸ்ரீதர் கிருஷ்ணமூர்த்தி நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஸ்ரீதர் கிருஷ்ணசாமி நமது நேரலையில் இணைந்திருக்கிறார். சார், அமெரிக்காவினுடைய அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்வதற்காக ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதற்காக இப்படி ஒரு தாக்குதலை அமெரிக்கா இஸ்ரேலோடு இணைந்து நடத்துகிறதா? பின்னணி என்ன? இது ஒரு 2 வாரமாகவே இது எதிர்பார்த்து தான் இருக்காங்க மிடில் ஈஸ்ட்ல எல்லாரும். பட் நீங்க ஞாபகம் இருந்தாக்கா போன ஜூன் 2025 இதே மாதிரி தான் ஆரம்பித்தது. அதுலயும் இஸ்ரேலுக்கு முதல்ல ஆரம்பிச்சாங்க 12 நாள் வார். அது அமெரிக்கா ஜூன் மாசம் 22ஆம் தேதி அன்னைக்கு சேர்ந்தாங்க. பட் அவங்களுடைய இது அதே மாதிரிதான், அணுகுண்டு அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ ஒழிக்கணும் அப்படின்னு. இப்போ அதே தான் சொல்றாங்க. என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, ஜூன் மாசம் 2025ல பிரசிடென்ட் ட்ரம்ப் அந்த அமெரிக்கன் ஆக்ஷனுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு, கம்ப்ளீட்டா ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் ஒழிச்சிட்டோம் அப்படின்னாரு. அப்படிங்க கம்ப்ளீட்டா ஒழிச்சிருந்தீங்கன்னா இப்ப எதை தேடி போறீங்க? அதனால இது நீங்க எதுக்கோசம் நம்ம ஒரு போரை ஆரம்பிக்கணும்னு தெரியாமையே ஒரு போரை ஆரம்பிச்சீங்கன்னா அங்கதான் குழப்பமே ஆரம்பம். அதாவது நீங்க நியூக்ளியர் வெப்பன்ஸை தேடி போறீங்களா, மிசைல்ஸை தேடிட்டு போறீங்களா, இல்லைன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க இருக்க ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல, அதை மாத்துறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு நேரா சொல்லணும் இல்லையா? அதுதான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஈரானும் இதற்கு பதில் தாக்குதலை நடத்தி வருகிறது. இப்ப தற்பொழுது என்ன அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது என்றால், ஈரானில் இருக்கிற பள்ளி மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அங்க 40 மாணவிகள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு துயர செய்தியும் வந்திருக்கிறது. இன்னும் அச்சம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்ப போர் நியாயம் என்பது அங்க எதுவுமே இல்லையா? போருக்கு என்னைக்குமே நியாயம் கிடையாது மேடம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காலைல ட்ரம்ப் சொல்றாரு, நான் ஈரானின் மக்களுக்கோசம் தான் நான் இந்த தாக்குதலை நடத்துகிறேன் அப்படின்றாரு. அப்படின்னா ஒரு 40 மாணவிகள் ஒரு பள்ளியில் மரணம் அடைந்தது, அது 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 எப்படி சொல்லுவார் அவர்? அது அதனால இதுல அர்த்தம் இல்லாத ஒரு போர் இது. யாருக்கும் அவருக்கே எதனால இங்க உள்ள போனேன்னு புரியுமா புரியலையான்னு தெரியாது. பட் இப்போ அத்தனை நாடுகளும் இத கண்டித்ததுனாக்கா ஒரே காரணத்துக்கு தான், why this war, எதனால இந்த போர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த பதில் ஒன்றும் நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். நீங்க சொன்னது போல ஜூன் மாதம் நடந்த அந்த போரை அமெரிக்கா தான் முடிவுக்கே கொண்டு வந்தது. இப்ப ஈரான் இஸ்ரேலுக்கு இடையே நீடித்த அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்ததே அமெரிக்கா தான். ஆனால் தற்பொழுது ஈரானுக்கு பக்கபலமாக இருந்து இஸ்ரேலோடு துணை நின்று ஈரான் மீது தாக்குதலை நடத்தி வருகிறதே. அப்பவும் ஜூன் மாசம் 25லயும் இஸ்ரேலோட அமெரிக்கா தான் நின்றுது. இஸ்ரேல் தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க அந்த போரை. ஜூன் மாசம் 13ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பித்தார்கள். ஜூன் மாசம் 22ஆம் தேதி தான் அமெரிக்கர்கள் போயிட்டு அவங்க B-2 பாம்ஸ் வச்சு அந்த நியூக்ளியர் சைட்ஸ் நான்சனாஸ் அண்ட் போர்தோவில் அந்த பங்கர் பஸ்டரை வீசினார்கள். இப்ப அதனால எப்பவுமே ஒரு ஒரு ஃபாலோவர் மாதிரி
அதாவது என்னால முதல்ல போக முடியாது, நீ முதல்ல போ, நான் பின்னால சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் ஒண்ணு வந்து உருவாயிட்டு இருக்கிறது இதுல. இப்படி ஒரு தாக்குதல் நடத்துறதன் காரணமாக ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை கைவிடுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? அது பாருங்க, எந்த ராஜ்யம் வந்தாலும் ஈரான்ல அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது ஏன்னாக்கா ரொம்ப சிம்பிள். இது வந்து ஹியூமன் நேச்சர். அதாவது ஒரு நாலேஜ் உங்களால ஈஸியா தூக்கி போட முடியாது. அவளுக்கு இப்போ நியூக்ளியர் நோ ஹவ் இருக்கு. இப்போ நீங்க அவங்க மேல வந்து பாம்பு பண்ணாக்கா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் தள்ளி போகுமே தவிர்த்து அவங்க மொத்தத்தையும் வந்து கைவிட்டுருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. மேலும் ஈரானியன் நியூக்ளியர் ப்ரோக்ராமே மெயின் அப்ஜெக்டிவ் வந்து ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இஸ்ரேல். அப்போ நீங்க அதான் அவங்களுடைய மேஜர் ஃபாரின் பாலிசி அப்ஜெக்டிவ், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இஸ்ரேல். அப்ப நீங்க வந்து அந்த அணுகுண்டு ப்ரோக்ராம அபேண்டன் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்க டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இஸ்ரேல கூட நீங்க அபேண்டன் பண்ற மாதிரி தான் அர்த்தம். அப்ப எந்த ராஜ்யமே அங்க தெஹ்ரான்ல நிக்காது. ஏன்னா எல்லாமே ஆன்டி இஸ்ரேல் பிளாங்கோட தான் அவங்க ராஜ்யமே நடத்திட்டு இருக்காங்க. ராஜ்யமே நடக்கும். அப்படி அது இல்லைன்னா, இஸ்ரேல் இல்லைனாக்கா எந்த ரெஜியுமே அங்க நிக்காது. நன்றி சார். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேலோடு இணைந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. ஈரானும் பதில் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அபுதாபி மீது ஈரான் மீண்டும் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அபுதாபியில் உள்ள அமெரிக்க படைத்தளத்தின் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஈரான்.